யோனா 2:8 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who worship the false gods turn their backs on all God's message சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல பொய்யான மாயை பற்றி கொள்ளும் பொழுது நாம் தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறதான கிருபையை போக்கடிக்கின்றோம். ஸோ இந்த நாள் எதற்காக இந்த நாளை வைத்திருக்கிறார்கள்? ஏதோ இல்லை, மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டிய நாள். எதெல்லாம் ஆமாம், எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அதைத்தான் நம்ம நிரந்தரமாக நினைத்து கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று அதான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு சொல்றேனே, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இதுதான் நிரந்தரம். அல்லேலூயா. பொய்யான மாயை பின்பற்றி கொள்கிறவர்கள் தங்களுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இதை அவன் சரியா புரிஞ்சுக்கிட்டான். யோனா சரியா புரிஞ்சுக்கிட்டான். அப்புறமேல தான் அவன் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிற்பாடு தான் 2:8 அப்படி சொன்னதை, ஐயா நான் பொய்யான மாயை பின்பற்றிக்கிட்டேன், தேவனுடைய கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சோ, உணர்வு வந்த உடனே எது உண்மையானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தேவனை துதிக்கிறது தான் நிரந்தரம், தேவனை ஆராதிக்கிறது தான் அவசியம் என்பதை அவன் அறிந்து கொண்ட உடனே 9 போடுமா, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு என்னை விடுவிக்க வேலை, கர்த்தர் பணம் என்னை ரட்சிக்காது, புகழ் என்னை ரட்சிக்காது, அழகு என்னை ரட்சிக்காது, நான் ஓடி ஓடி உழைக்கிறேனே எதுவுமே என்னை ரட்சிக்காது, கர்த்தர் தான் என்னை ரட்சிக்கிறவர் என்கிற சத்தியத்தை உணர்ந்த உடனே 10 எல்லாரும் வாசிப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கியது. எனக்கு அருமையானவர்களுடைய புரியுதா? எது நிரந்தரம் என்பதை அவன் அறிந்த உடனே இல்லை, அவனுக்கு கௌரவம் முக்கியமாக இருந்துச்சு. நினிவேக்கு போய் நம்ம சொல்கிறோம், இன்னும் நடக்கலைன்னா சுயம் பெருசாக இருந்துச்சு, கம்ஃபர்ட் பெருசாக இருந்துச்சு. இங்கே சொல்கிறேன், யார் சபையில் இருக்கிறவங்கனால, கிறிஸ்துவ அறிந்தபடினால, இயேசுவை தெரிந்தபடினால, ஞானஸ்தானம் பெற்றபடினால, அபிஷேகம் பெற்றபடினால நம்ம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம்னு நினைக்க வேண்டாம். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். என்னைக்கு நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எல்லாம் கர்த்தர், எது நிரந்தரம்? கர்த்தர் தான் நிரந்தரம், கர்த்தருடைய வார்த்தை தான் நிரந்தரம், அவருடைய சமூகம் தான் நிரந்தரம், அவருடைய பிரசன்னம் தான் நிரந்தரம்னு என்னைக்கு எது நிரந்தரம் என்பதை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்திற்கு வருகிறோமோ அப்பொழுதே அடைக்கப்பட்டதான கதவுகள் திறக்கும், விழுங்கப்பட்டதான மீன் வாயை திறக்கும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கியது. எப்ப கக்குச்சு? அவன் அறிஞ்சுக்கிட்டான், ஐயோ நான் வீணான மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறேனே, எது என்னை வாழ வைக்கும் நினைக்கலையே, எதோ வாழ வைக்கும் நினைத்து கொண்டு அது பின்னாடியே ஓடனே, சாரி அது தப்பு, ஆண்டவரை நோக்குவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்திலேயே தேவன் என்ன பண்ணிட்டாரு? மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் என்ன பண்ணிடுச்சு? கக்கீரும். ஹல்லேலூயா. ஏன்னா கிருபையை போக்கி விடாதீர்கள், கிருபையை போக்கி விடாதீர்கள். பணத்திற்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக, மேன்மைக்காக கிருபையை போக்கடித்து விட வேண்டாம். நீ நம்புகிற எதுவும் நிரந்தரம் அல்ல.